சுவையும் மனமும் இருக்கக்கூடிய ஒரே இடம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா தும்பச்சின்னம்பட்டி மெயின் ரோட் கானாவிளக்கில் அமைந்துள்ள த கேக்ஸ் வேர்ல்ட். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், சுவைத்து பாருங்கள், அருமை தெரியும். தி கேக்ஸ் வேர்ல்ட் கானாவிளக்கு தும்பச்சின்னம்பட்டி மெயின் ரோடு. எங்களிடம் பிறந்தநாள் கேக், வெட்டிங் கேக், ஃபோட்டோ கேக், அனைத்து விதமான மாடல் கேக் வகைகளும் மற்றும் காரம், ஸ்வீட், ஸ்நாக்ஸ் வகைகளும் மிகச் சிறந்த முறையில் தரமாக உடனுக்குடன் செய்து தரப்படும் ஒரே ஸ்தாபனம் தி கேக்ஸ் வேர்ல்ட். வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவசம். இன்றைய விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூர் அலி. கோயம்புத்தூர் மாவட்ட பொள்ளாச்சி ஆனைமலை நெடுஞ்சாலை உட்கோட்டத்திற்குட்பட்ட சுங்கம் கோவிந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த சாலையில் தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த சாலை தமிழகம் மற்றும் கேரள பகுதியை இணைக்கும் முக்கிய சாலையாகும். இந்த நிலையில் 20/7/2024 இன்று சுமார் காலை 7:30 மணி அளவில் கோவிந்தபுரத்திலிருந்து பொள்ளாச்சி நோக்கி வந்த அரசு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான வண்டியின் 8 கணபதி பாளையம் பெரியார் நகர் அருகே பொள்ளாச்சி நோக்கி வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் பொள்ளாச்சியிலிருந்து கோவிந்தபுரம் நோக்கி கருங்கற்கள் ஏற்றி வந்த டிப்பர் லாரி எதிர்பாரா விதமாக பஸ்ஸில் மோதியது. இதில் பஸ்ஸில் பயணித்த ஒரு பெண் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார் என பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் பொள்ளாச்சி திருச்சூர் தேசிய நெடுஞ்சாலையில் பணிகள் முடிவு பெறாமல் ரோடு ஆய்வு செய்யும் பணிக்காக வலதுபுறம் ரோடு அடைக்கப்பட்டுள்ளதால் ஒரே வழியில் இரு வாகனங்கள் எதிரெதிரே வந்த நிலையில் சம்பவ இடத்தில் பழுதடைந்த லாரி நின்று கொண்டிருந்த தகவல் அறிந்த ஆனைமலை காவல்துறை அதிகாரிகள் விரைந்து வந்து சம்பவ இடத்தில் போக்குவரத்தை சீர் செய்தனர். எனவே இந்த ரோட்டில் வேகத்தடைகள் அமைத்து பொதுமக்களை காக்க வேண்டும் என பொதுமக்கள் கோருகின்றனர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை முடிவடைந்தன. மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். அதுவரை சட்ட கவச இணையதளத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். வேகமா வரத கொஞ்சம் கம்மி பண்ணணுங்க. ஏன்னா கொஞ்சம் தடுதல் இது பண்ணணும், வேகத்தடை இது பண்ணணும். வேகத்தடையும் வைக்கிறது இல்லை, வேகத்தடை இல்லாம தானே அவ்வளோ ஸ்பீடாக வர்றாங்க. வேகத்தடை இருந்தால் கம்மியாக வருவாங்கல்ல, பொறுமையாக வருவாங்களா. பொதுமக்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. வெளியே வந்தால் வண்டி எவ்வளோ ஸ்பீடாக வருது, நாங்கள் எப்படி பாதுகாப்பாக வந்துட்டு முடியுமா? தாண்டி இப்படி பார்க்கறக்குள்ள அப்படி பார்க்கறக்குள்ள வண்டி வந்துடுது. குழந்தைகள் வேக நேரத்துக்கு போனால் அவ்வளோ இதாக இருக்குது, அவ்வளோ வேகமாக வர்றாங்க. அப்போ நாங்கள் இதை பார்த்துட்டே வர முடியுமா? எங்கள் வீட்டில் பசங்கள்லாம் இருக்கிறாங்க, வண்டி ஒரு மழையும் பெய்யுது, மழை பெய்யுது, நாங்கள் பார்த்து அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு வர முடியும். பார்த்துட்டு வர முடியும். அவங்க வாக்கில் அவ்வளோ ஸ்பீடாக வர்றாங்க, கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா நாங்கள் அதுக்கு என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட்டுக்கு இது சொன்னால் ஒரு தடை வேணுன்னே போடணும். வேலை தடையும் போடவே இல்லை, எங்கேயுமே வேலை தடையும் இல்லை. அப்போ நாங்கள் வேலை தடையும் இல்லாமல் நாங்கள் அதை பார்த்து அங்கே இங்கேயும் மேட்டி கிடைக்கும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அப்போவுமே அவ்வளோ ஸ்பீடாக வர்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 வண்டிக்கு சென்றாலும் ஒரு வண்டி நிற்கிறது தெரியாதா? தெரியாமல் அதையா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்களுக்கு பஸ்ஸு வருது, வண்டியும் வருது, நடுச்சண்டில் மூந்து வந்துக்கிறாங்கல்ல. அப்புறம் அவன் என்ன சொல்கிறது? அப்போ இது வேணும்னு பண்ணுறதா இல்லை மக்கள் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க? இப்போ ஒரு பிள்ளை ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்குது, அந்த பிள்ளைக்கு 2 குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குது. அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு என்ன பண்ணுறது? அந்த பிள்ளைக்கு ஏதோ ஆச்சுன்னா அந்த 2 குழந்தைக்கு யாரும் பதில் சொல்லுவா? கவர்மெண்ட் சொல்லுமா? 2 குழந்தைக்கு இப்படி பாதுகாப்பு இருக்குது, அந்த குழந்தை 2 ஸ்கூலுக்கு போகணும். யார் பாதுகாப்பு கொடுப்பா அந்த குழந்தைகளுக்கு? அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்?